பொண்டாட்டிங்க. ஏண்டா ஓய் என்ன எனக்கு வந்த கண்ணனுக்கு என்ன பகை? மாமா 2 பேருக்கு ஏங்க எதனாலங்க பகை? நீங்க இருக்கிறது காட்டுல. ஏண்டா ஏங்க அத்தனை பேர் கடவுள்னு வணங்குறாங்க. வணங்குறாங்க. யார? அந்த மாயவர. அந்த மாயவன். மாயவன். அந்த மாயவன் சாதாரணப்பட்டவன் இல்லைங்க. என்ன சூழ்ச்சி செய்தார்? என்ன சூழ்ச்சி செய்யணும்? ஏண்டா ஓய் தாயின் கருவறையிலே நான் இருந்து ஓ தாயின் கருவறையில் தாங்களான விருது. அந்த கண்ணனுடைய அவதார கதைகளை எல்லாம் அவதார கதைகள் எல்லாம் நான் கேட்டேன் என்ற காரணத்தினால் ஏண்டா ஓய் 7 கூணல் படைத்த கிழவியாக ரூபம் மாறி 7 கூணல் படைத்த கிழவியாக வந்து என்ன செய்தான்? என்ன செய்தான்? கண்ணில ஒரு கண்மறை கத்தி. இன்னைக்கு எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? கம்பரகத்தி. கம்பரகத்தி சொல்றோம் இல்லையா? கம்பரகத்தி. ஆமாங்க. அந்த கத்திக்கு அந்த பேர் கண்மறைவாக கொண்டு வந்த கத்தி. ஓ கண்மறைவாக கொண்டு வந்த கத்தி. ஆமா. அந்த கண்மறை கத்தி கொண்டு வந்து என்ன செய்தார்? என்ன செஞ்சா? பிரசவ வேதனை இருக்கக்கூடிய என் தாயாருடைய கருவறையிலிருந்து நான் குழந்தையாக வெளிப்பட்டால் முதல்ல குழந்தை பிறந்த என்ன முதல்ல வெளியே வரும்? பிறந்தா தலை தான் வெளியே வரும். தலை வருமா? ஆமா. அப்படி தலையை வெளியே விட்டா அந்த தலையை அப்படியே அறுக்க வேண்டும். அப்படியே அறுத்துறணும் என்பதற்காக எண்ணம் கொண்டு கண்மறை கத்தியை கொண்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வருமா 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 வந்துச்சா என்ன வந்தது? என்ன தலையவா முதல்ல விட்ட வேற என்ன தோட்டீங்க? அந்த கண்ணனுடைய திருவிளையாடலால் அறிந்து விழுந்த அரவான் என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? தலையை வெளியே விடாம என் அப்படியே தாயுடைய கருவறையிலே அப்படியே ஒரு பெல்ட் அப்படியே பெல்ட் அடிக்கிறது கருவறையிலேயே. ஆமா. அப்படி வந்து என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? தலைய முதல்ல விடாம என் கால்களை வெளியே விட்டு இந்த பிஞ்சு கால்களுக்கு அந்த கண்ணனுடைய நெஞ்சாடு அகப்பட ஒரே உதை. ஏழு கூணம் படைச்ச கிழவையாக வந்த அந்த கண்ணன் அப்படியே உருண்டு ஓடி போய் ஒரே நேராக நின்னு அரவான் அப்பதான் எனக்கு பேர் வைக்கிறாரு. என்னே நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்க? எப்படியே அந்த கண்ணன் நம்மளை கொன்றுவான் என்பதற்காக அந்த கண்மறை கத்தி கொண்டாரே அந்த கத்தியை புடுங்கிட்டு அப்படியே பாம்பு மாதிரி ஊறி எப்படி பாம்பு மாதிரி இப்படி நெளிஞ்சு ஊறி பச்சளம் குழந்தைக்கு நடக்க முடியுமா? நடக்க முடியாது. பச்சளம் குழந்தை நடக்குமா? நடக்காது. அதனால அப்படியே பாம்பு மாதிரி ஊறி போய் அதனால அப்ப பாத்துட்டு அந்த கண்ணன் என்னன்னு பேர் வச்சா? என்னனே? அரவம் போல் செல்வதால். அதே அரவா. அரவான். நல்ல அரவம் என்ன? பாம்பு. ஆமாங்க. நல்ல பாம்பு என்று எனக்கு பெயர் வைத்து நல்ல பாம்பு நல்லரவான் என்று பெயரிட்டு ஏ அரவான் எப்ப இருந்தாலும் உன்னுடைய சாவி என் கையிலடா. எப்ப இருந்தாலும் உன் சாவி என் கையில தான் என்று கண்ணன் சொல்ல நான் சும்மா விடுவேனா? நீங்க சும்மா விடுறா? அந்த கண்மறை கத்தி எடுத்து அப்பயே தீட்ட ஆரம்பிச்சேன். ஓ அப்பயே தீட்ட ஆரம்பிச்சீங்க. ஏய் கண்ணா உலகத்தை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறியா? என்னைக்கு இருந்தாலும் இதே கண்மறை கத்தியால் இந்த அரவானால் வெட்டுப்பட்டு இந்த அகில உலகத்திலே கண்ணன் இல்லை என்ற பெயரோடு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அப்படி சபதம் செய்துட்டு வந்தீங்க. ஏண்டா பம்பகாபுரி ஆண்டு வரக்கூடிய பத்மாசுரனை கொல்ல மோகினியாக வந்தாய். தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அழகிய பெண்ணாக மோகினியாக ரூபம் மாறி அசுரனை ஏமாற்றினாய். அதே மாதிரி எங்க அம்மா மாதிரி வந்தா விடுவனா? தாய் பாசத்தை காட்டி ஏமாற்றினார். கண்ணனல்ல மகனல்ல சொல்லிட்டு போய் எங்க போய் நிக்கிறா பாரு.
வெளியே போய் நான் தான் உன்னை பெத்த அம்மா வந்துட்டு பக்கத்துல போய் சொல்லுமா. சொன்னா அவ்வளவுதானே. நாகக்கண்ணி, எங்களால அடி வாங்க முடியலடி. இதுதான் உன் பையனா? நான் கண்ணன் அல்ல, மாயன் அல்ல, கிருஷ்ணன் அல்ல. உண்மையான உன்னை பெற்ற தாய் நான் தானப்பா. அந்த கண்ணனாக இருந்திருந்தால் கண்ணனுக்கு 108 அவதாரம் தெரியும். அந்த 108 அவதாரத்தில் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து மாயமாய் மறையக்கூடாதா? நான் உண்மையான ஒரு பெண்ணாக இருக்கும் தான். நீ எத்தனை அடி அடித்தாலும் அத்தனை நான் வாங்கிக்கிறேன். மட்டும் வாங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், பெட்டி போட்டு போய் காலியா போய் பலி கொடுத்துட்டு போயிடும். போறது காலில கையில அடி வாங்குறாங்க. அப்படிதானே கேப்ப முண்டை. ஓடாது. நான் ஒண்ணு இல்ல, அந்த பொம்மையோட கண்ணன் தான் சொல்கிறேன். ஆனா இல்லை என்று சொல்கிறாய். நான் கண்ணன் இல்லைங்க. கண்ணன் இல்லையா? ஆமா. ஏண்டா ஒருவேளை என்னுடைய தாயாக இருந்தால் போகாம இருக்கான்னா? ஆமா. ஒருவேளை என் தாயாக இருந்தால் என்ன செய்வது? அதானே. அதனால நான் ஒரு நிபந்தனை சொல்வேன். நிபந்தனையா? அந்த நிபந்தனை பிரகாரம் கேட்டால் என் தாய் என்று ஏற்றுக்கொள்வேன். இதுக்காவது என்ன ஏதுன்னு போய் கேளுடி. சொல்லப்பா. பக்கத்துல போய 7 திரைகள் போட வேண்டும். எதுக்கு? 7 திரைகள் போட வேண்டும். 7 திரைக்கு அப்பால் நான் நிற்பேன். சரி, இந்த பக்கமாக நீ நிற்க வேண்டும். நான் அம்மா தாயே என்று அழைத்த உடனே உன் மாறானது சுரந்து பாலானது என் முகத்தில் அடிக்க வேண்டும். அப்படி அடித்தால் என் தாய் என்று ஏற்றுக்கொள்வேன். இல்லாவிட்டால் அப்படி மட்டும் பாலானது சுரந்து என் முகத்தை அடிக்காவிட்டால் செங்கதிர் வானிலை செப்பல் போல் மாணிக்க கரை கட்டி மழை நிறைய நெருப்பாக்கி சரி அதன் மத்தியில உன்னை ஓடவிட்டு உன் அங்கத்தை எல்லாம் அணு அணுவாக பிளந்து அண்டத்திலே ஒட்டி பறக்கின்ற பருந்து கூண்டை